வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்குமாகவே வாழ்வேன், வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன். உண்மையிலேயே இவர் சீமான் இவரை பார்த்தாலே கடுப்பாக தாங்க இருக்கு. எனக்கே இப்போதான் நானே உணர்ந்தேன். பேசாம நீ சுயநலவாதியாக இருந்திருக்கலாம். இவர் பேச்சை கேட்டு தமிழ் தேசியம்னு ஒன்று உள்ளே வந்து 24/7 அப்படியே டிப்ரெஷன் ஆன மாதிரியே இருக்கு. இல்லை நமக்கே எப்படி இருக்குன்னா அப்போ இந்த ஆளுக்கு எப்படி இருக்கும்? இல்லை எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குங்க உண்மையிலேயே இவரை பார்க்கறதுக்கு. நான் பாட்டில் சுசானி அமைதியாக போயிருப்பான். கூப்பிட்டு வந்து சும்மா இங்கே வருங்க இந்த புக்கை கொடுத்து படுறா மௌனே படுறா, தமிழ்னா என்ன, தமிழ் மொழினா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கூடா. சரியா? நம்மளோட கலை, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. அதான் உனக்கு முக்கியம். அது இருந்தால் தான் நல்லா இருக்கும். விவசாயம்னா என்னன்னு பழகு, விவசாயிகளுக்காக குரல் கொடு. அப்படி இப்படிலாம் சொல்லி எங்கள் மண்டையை கழுவி தமிழ் தேசியத்துக்குள்ளே இழுத்துட்டு வந்து விட்டுட்டு இப்போ வெளியும் போக முடியாம எதுக்குப்பா இந்த வேலை உங்களுக்கு? எங்க மக்களுக்கு தான் எது வேணானே தெரியுது இல்ல. எது வேணான்னு தெரிஞ்சு எதுக்கு இப்படி கத்திட்டு அடைக்கிய? ஒசூர் டேம்ல நுர தள்ளி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? நீங்க அதுக்கு அப்பமே குரல் கொடுத்துட்டீங்க. உங்க சார்பா நாங்களும் குரல் கொடுத்தாச்சு. மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? சும்மா உண்மையில நீங்களாம் கத்திக்கிட்டு இருக்கதான் லாய்க்கி. நாங்க தான் தெரியாம இந்த கட்சியில வந்து உங்க கூட பயணிச்சுட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் சும்மா இந்த வைப்பு 10வது பாட்டல் நான் குடிக்க, அண்டா கொண்டா சேஸ் அடிக்க, அப்படியே இந்த மாதிரி ஆக்ஷனு இப்படி காமிச்சிட்டு ஜாலியா நாங்க பாட்டில் போயிருப்போம். சும்மா எங்களை கூட்டு வந்து உள்ள இழுத்து விட்டுக்கிட்டு ஏன்பா சல்லியம் பண்ணுதியா? இல்ல வெறுப்பா இருக்குப்பா. இப்ப எனக்கு மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளேயும் இந்த எண்ணம் இருக்கு. ஏன்னா நம்ம தான் பைத்தியக்காரங்களா, இல்ல நம்மள பைத்தியக்காரங்களா மாத்துறாங்களா, இல்ல நம்மளை சுத்தி இருக்கவங்க பைத்தியக்காரங்களா இருக்காங்களான்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் எடுக்கல. நாங்க ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்கப்பா. இப்போ ஒரு கேள்வியை நாங்க முன்வைக்கிறோம்னா அந்த கேள்விக்கு பதில் வராது. அணில் கூட்டமா இருக்கட்டும், திமுக அதிமுக யாரானாலும் இருக்கட்டும், நாங்க இந்த கேள்வியை கேட்டா அதுக்கு பதில் வராது. சீமான் கார் 2 கோடிக்கு வாங்கினார், சீமான் வீட்டுக்கு 15 லட்சம் வாடகை கொடுத்தார், அந்த மாதிரி கேள்வியை கேட்கறாங்க. நான் கேட்ட கேள்வி வேற. அவங்க எவ்வளவு ஊழல் பண்றாங்க, இது பண்றாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. இங்க நம்ம என்ன பண்றோம் கேள்வி கேட்கறோமோ அதுக்கு மாற்ற பதில் சொன்னாலும் அசிங்கமா பேசுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு தமிழ் தேசியத்தை பத்தி வீடியோ போட்டா கெட்ட வார்த்தையில பேசுறாங்கப்பா. இவங்களுக்கெல்லாம் நாங்க எப்படி இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது? கொஞ்ச நாள் விட்டா மேத்தகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து யாருனே தெரியாது அப்படின்றாங்க போலப்பா. இதுல வர திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்லி எங்ககிட்டயே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா ஆண்டவா, இப்ப எங்க மக்களுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. இங்க பாருங்க, நீங்க ஜெயிக்கணும்னு ஒரு ஐடியா சொல்றேன். சரியா? நல்லா பொய்யா வாக்குறுதியை கொடுங்க. சரிங்களா? இந்த விவசாயத்தை காப்பேன், அதெல்லாம் காப்பேன், அதெல்லாம் சொல்லாதீங்க. நல்லா பீட்சா பக்கர் தின்னுங்களா, கோக் 7 குடிங்களா அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? மக்களுக்கு நல்லது பண்ணாம விட்டுருங்க. நீங்க நல்லது பண்ணவே வேணாம், நல்லது பண்றதுக்கு யோசிக்கவே வேணாம். அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கப்பா. அப்பா உண்மையை சொல்றேன்ப்பா, இது எல்லாத்துக்குமே இதுதான். என்ன ஒண்ணு, நாம் தமிழர் கட்சியில இருக்க பிள்ளைகள்லாம் இதை கேட்கணும்னு முன் வந்தாங்க, நான் வந்துட்டேன்.